friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து கிட்னாப் டிராமால வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து என்ன தெரியுமா காட்டுறாங்க, இந்த கியூப் பையன் மின்னு ரெண்டு பேரும் பேசுறதா காட்டுறாங்க. மின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான், ஏன்டா சொல்லாம கொள்ளாம போனேன்னு கியூவை பிடிச்சி கத்த. இந்த கியூப் பையன் என்ன சொல்றான்னா, பேசாம ஒண்ணு பண்ணு, உனக்கு என்ன பணம் தானே தேவை, என் அப்பா கிட்ட என்ன பிடிச்சி வச்ச மாதிரி பணத்தை கேள்றா, கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா இந்த கியூப் பையன் வந்து இப்படி ஒரு டீலை போடுறான். இதை பண்ணலாமா வேண்டாமான்னு மின் வந்து ரொம்ப யோசித்து இருக்கேன். என்ன யோசித்து இருக்க, உனக்கு பணம் தேவையா இல்லையா, தேவைன்னா ஒத்துக்கோ அப்படின்னு இந்த கியூப் பையன் வந்து இப்படி பேசிவிட்டு போயிட்டு இருக்கான். மின்னுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இப்படி பேசியிருக்காங்கள, இதை யாரும் பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா யார் பாக்குறாங்க அப்படின்னு விஷயம்லாம் நமக்கு இன்னும் தெளிவா காட்டலப்பா. அடுத்த நாள் காலங்காத்தால பார்த்தா இந்த கியூப் பையனும் மென் பையனும் பீஸாவை வெளுத்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மின் வந்து, ஏண்டா உங்களுக்கு யாரடா பீஸாலாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு மின் கேட்க, அதான் இருக்கவே இருக்காமல உன் ஃப்ரெண்டு ஜேம்ஸ், அவன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு மென் சொல்ல. இதை கேட்குற மின்னுக்கு பதறுது, என்னது ஜேம்ஸா அப்படின்னு மின் வந்து பதறிக்கிட்டே திரும்பி பார்த்தா ஜேம்ஸ் உள்ள இருந்து வெளியே வரான். ஐயோ, இவன் கியூ வேற பார்த்துட்டானே, அப்போ கியூ வந்து நான் போட்டு தரல சொன்ன எல்லா விஷயமும் பொய்ன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மின்னு பதற. அந்த ஜேம்ஸ் பையன் என்னன்னா அழகா இந்த மின்னை வந்து தனியா கூப்பிட்டு வந்து, டேய் நீ அவனை கொன்னாதான் நான் வந்து ஷாக் ஆயிருப்பேன், கொல்லாட்டி நான் இன்னும் ஷாக்கா இருக்குது அவசியமே இல்லை, உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டோம்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இந்த ஜேம்ஸ் வந்து பதறிக்கிட்டு இருக்கான். டேய் ஏன் பதற, பேசாம நம்ம வந்து ஒண்ணு பண்ணலாம், இவனை நம்ம வந்து கடத்தி கூட்டு வந்தோமா, கூப்பிட்டு ஒரு வழியில வந்து யாரோ இவனை வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம், பணத்தை வேணா திருப்பி கொடுத்துடலாம், என்ன சொல்ற அப்படின்னு இந்த மீன் வந்து சின்ன பிள்ளைத்தனமா கதையை சொல்ல. இதை கேட்குற ஜேம்ஸ்க்கு பதறுது. ஏண்டா நீ சொல்ற கதைய பால்வாடி ஸ்கூல் பிள்ளைங்க கூட நம்ப மாட்டாங்கடா, எப்படிடா அவங்க நம்புவாங்க, நம்புற மாதிரி கதை சொல்றா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். சொல்ல மாதிரி பாத்தீங்களா, இந்த ஜேம்ஸ் பையன் வந்து எப்படி தெரியுமா இந்த கியூப் பையன் வந்து உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த மின் பையன் வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான்ல, அது ரத்தம் ஒன்று அனுப்பியிருக்கான். அதை பாருங்க, ரத்தத்தை கூட இந்த மின் பையனுக்கு வந்து ஒழுங்கா பண்ண தெரியாம அது நொறையா வந்திருக்கு. அதை வச்சுதான் இந்த ஜேம்ஸ் பையன் வந்து கண்டுபிடிச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டான், இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம மின்னுக்கு தான் பதறுது. சரி 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 ரொம்ப பதறாத, நம்ம வேணா அந்த பணத்தை கொடுத்தாங்களே அவங்ககிட்ட வேணா திருப்பி பேசி பார்க்கலாம்டா அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பையன் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்துறதெல்லாம் சரி, ஆனா இப்பதான் மின் கையில தான் காசே இல்லையே, டேய் காசு வச்சிருக்கீல அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, அதான் இல்லையே அப்படின்னு மின்னு அதுக்கும் கத்த. அடப்போட என்ன போனா தெரியாம ரெண்டு பேரும் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. சரி சரி ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் பணத்தை எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த மின் பையன் வந்து ஜேம்ஸ் கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ண பாரு, நான் உங்ககிட்ட பேசுற வழியை பாக்குறேன்னு ஜேம்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் வெளியே கிளம்புறவே போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தான் சொல்றான். டேய் நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதான் நீயா போய் ஆடை வெட்டினாதான் பிரச்சனை, ஆடா வந்து தலை நின்னா பிரச்சனை இல்லையே, அவன் தான் சொல்றான்ல அவனை கிட்னாப் பண்ற மாதிரி பண்ணி அவங்க அப்பா கிட்ட இருந்து காசை வாங்கலான்னு, பிறகு என்னடா பிரச்சனை உனக்கு, அவனை பிடிச்சி வைக்கிற மாதிரி பிடிச்சி வச்சு அவங்க அப்பா கிட்ட இருந்து காசை வர வெளியே பாருடா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து இப்படி ஒரு ஐடியா சொல்ல. இதை பண்ணலாமா வேண்டாமான்னு இன்னும் மின்னுக்கு வந்து குழப்பமா தான் இருக்கு. அவன் வேண்டாங்கிற மாதிரி தான் ரொம்ப யோசித்து இருக்கான். தம்பி ரொம்பலாம் யோசிக்காத, பணம் தேவைப்படுது பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஜேம்ஸ் போய் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த ஜேம்ஸோட வாய்ஸை கேட்டவுடனே இந்த கியூப் போய் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இரு அன்னைக்கு ரெண்டு வாய்ஸ் கேட்டுச்சு, ஒன்னு ஓ வாய்ஸ், இன்னொன்னு இவன் வாய்ஸ் தானே, இவன் தானே என்ன வந்து கிட்னாப் பண்ணுது, இவன் தானே உன் கூட இருந்தது, இவன் தானே அப்படின்னு கியூப் போய் வந்து கரெக்டா கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின் பையன் வந்து கியூவை தனியா கூட்டு போறான். இங்க பாருடா, இப்ப நம்ம வந்து பிரச்சனையில இருக்கோம், வீட்டுக்குள்ள வந்து யாரையுமே உள்ள விடாத, அது மட்டும் இல்லாம நீ ஏன்ட்டுக்கு வந்து வெளியே வந்து மூஞ்ச கட்டியிருக்க, இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு மீன் வந்து கத்தி இருக்கான். அவன் உன் கூட தானே இருக்கான், நீ ஏன் என்ன வந்து ஹர்ட் பண்ணல, அவன் மட்டும் என்ன வந்து என்ன ஹர்ட்டா பண்ணிடக்கூடாது, அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் கேஷுவலா இருந்தேன் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேஷுவலா பேச. என்ன சொல்ல வர அப்படின்னு மீன் கேட்க, என்ன சொல்ல வரேன்னு இன்னுமா புரியல, உன்னால யாரையுமே காயப்படுத்த முடியாதுடா, இந்த தெருவில் போற பாத்திய திருநாயி அதை கூட யாராச்சும் காயப்படுத்தும், ஆனா நீ யாரையுமே காயப்படுத்த மாட்ட அப்படின்னு இந்த கியூ சொல்ல. இதை கேட்குற இந்த மீன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷனா என்ன பண்றான்னா அப்படியே கியூ இழுத்து பிடிச்சி, இங்க பாரு தம்பி, இந்த உலகத்துல யாரையும் நம்பாத, முக்கியமா என்ன நம்பாத, நான் காயப்படுத்தலன்னு என்ன வந்து ரொம்ப நல்லாவே நினைச்சிடாத, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து
கியூக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இந்த கியூ பையனும் தூங்க போயிட்டான். தூங்க போனதுக்கு மறுபடியும் பார்த்தா கெட்ட கெட்ட கனவு வருது. இவன் கெட்ட கெட்ட கனவுல வந்து கத்த ஆரம்பிக்க, இவன் கத்துறத பார்த்த உடனே மின் இருக்காம்ல, மின் தான் பதறி போய் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சமாதானப்படுத்திட்டு இவன் வழக்கம் போல கியூ பக்கத்துலயே படுத்துக்கிட்டான். ஆனா தூங்க முடியல. சோ காலங்காத்தால வந்து பாத்ரூம்குள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் பாத்ரூம்குள்ள பிரஷ் பண்ணாம தூங்கிட்டு இருக்கானா, இதை பார்த்துட்டு கியூ வந்து கலாய்க்கிறான். ஏன்டா பாத்ரூம்குள்ள ஏன்டா தூங்கி இருக்க, ஏன் நைட் என்ன தூங்கவே இல்லையா என்ன, ஏன் இப்படி பண்ணியிருக்க? ஆமா, நேற்று ராத்திரி வந்து நான் புலம்புன மாதிரி இருக்கு, அதே நேரம் வந்து எதையோ ஹக் பண்ண மாதிரி இருக்கு, ரொம்ப டைட்டா ஹக் பண்ணியிருந்தேனே, உடனே ஹக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கியூ கேட்க, இல்லையே இல்லையே என்ன ஒன்று ஹக் பண்ணலையே அப்படின்னு இந்த மீன் வந்து சமாளிக்கிறான். சரி நீ வச்சிருக்கிய பொம்மை, அதை கூட ஹக் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு இந்த கியூ போய் வந்து இப்படி பேசிட்டான். சரி அவனா ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், நாம எதுக்கு வாயை பொறுத்து முன்னாக்கிட்டு இந்த மீன் பையன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டான். இவன் தான் நேற்று ராத்திரி ஃபுல்லா சரியா தூங்கவே இல்லையே, அங்க போய் ஸ்டண்ட் சீனை பண்ண சொன்னா இவனுக்கு கிறக்கமா வருது. ஹீரோ அடிக்க வராரு, அடிச்ச அடியில வந்து மின்னுக்கு ஒரு பக்கம் வந்து லைட்டா காயம் விட்டுருச்சு. மின்னும் அங்கங்க நடிக்க அந்த ஹீரோக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. மின்னு சாரியா கேட்டுக்கிட்டு இருக்கான். மின்னு பண்றதை பார்த்தோன்னே ஜேம்ஸ்கே பதறிச்சு. டே என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, சரியா தூங்கல போல இருக்கு அப்படின்னு மின் சொல்லியிருக்கான். சரி அந்த ஹீரோ வந்து எதுவும் பிரச்சனை பண்ணல, இதனால எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மின் வந்து பதறான். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். அதான்ப்பா இவனை கொஞ்ச நாள் வந்து ஸ்டண்ட் சீனுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஜேம்ஸ் வந்து இந்த அளவுக்கு டீசெண்டா சொல்லியிருக்கான். என்ன பண்ணு மின்னுக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போதைக்கு வேலை பார்த்ததுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த காசு தான் பத்தாதே, என்ன பண்ணு தெரியாம மின் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இவனே தவிச்சு போயிருக்கான். இருந்தாலும் தம்பி முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி என்னன்னா இவனுக்கு அடிபட்டதை பார்த்தோன்னே அவன் பதறி போயிட்டான். எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு தம்பி வந்து ரொம்ப பதறி போக, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு மின் வந்து பேச்ச மாத்துறான். ஏன்டா பேச்ச மாத்தி இருக்க அப்படின்னு மின்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா கத்துற, பேசாம நீ வேணும் எனக்கு வந்து அப்படியே லைட்டா ஊதி விடேன் சரியா போயிடும் அப்படின்னு இந்த அண்ணன்காரன் வந்து தம்பி கிட்ட வந்து பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான்டாச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு மென் வந்து திருப்பி திருப்பி கேட்க, சரியா தூங்கல போல இருக்கு, அதான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு இந்த மின் பையனும் சொல்றான். என்னது சரியா தூங்காதாலையா அப்படின்னு பக்கத்துல இருக்காமல கியூ, அவனும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். நம்மளாலதான் இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு இந்த கியூ பையனுக்குள்ளேயே லைட்டா உள்ளுக்குள்ள வந்து கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் என்ன, இந்த மின் பையன் வந்து பாஸ்புக்ல எடுத்து வச்சு வாங்கின பணத்தை கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரம் கியூ இருக்காம்ல, அவன் என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருக்கான். அவன் நேற்று ராத்திரி ஃபுல்லா நீ தூங்கல, அதனால தானே அடிபட்டு இருக்கு, என்னால தானே, என்ன சமாதானப்படுத்த போய் தானே உனக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு கியூ ஒரு பக்கம் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மீன் வந்து அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னான். டேய் உண்மை சொல்றா அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து கேக்குறான். ஆமாடா உண்மைதான்டா அப்படிதான்டா அப்படின்னு இந்த மீன் பையனும் உண்மையை ஒத்துக்கிட்டான். இப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு மீன் கேட்க, இதுக்கு இந்த கியூ பையன் வந்து ஒன்னும் பெருசா பேசல, அழகா அவனுக்கு வந்து நெத்தியில ஊதி விடுறான். இது மீனுக்கும் பிடிச்சிருக்கு. அதான் உன் தம்பி கிட்ட சொன்னில அழகா ஊதி விட்டா போதும்னு, அதான் பாத்தியா உனக்கு அழகா ஊதி விட்டேன், என்ன இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கா அப்படின்னு இந்த கியூ பையன் சொல்ல மீனுக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன மீனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டான். அவன் வந்து தூங்க போயிட்டானா, இந்த கியூப் பையன் வந்து இங்கிட்ட எந்திச்சு வர இவன் பாஸ்புக்ல எடுத்து வச்சிருக்கானா, அதை பாக்குறான். பாஸ்புக்ல எடுத்து வச்சது பார்த்தோன்னே இவனுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்த கியூப் பையனுக்கு வந்து நல்லாவே புரியுது. அடுத்த நாள் காலங்காத்தாலே இந்த மின் வந்து முதல் வேலையை என்ன பண்றேன்னா, அதான் இவன் ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்கிட்ட வந்து கடன் அடைச்சாம்ல, அவங்கிட்டே போய் மறுபடியும் வந்து பணத்தை கேட்க, அவங்க என்னன்னா, டேய் உங்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்குறதுக்கே பெரும்பாடாய் போச்சு, மறுபடியும் பணத்தை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நாங்களாம் அழைப்பட முடியாதுப்பா, என்ன உனக்கு பணம் வேணுமா, முடியவே முடியாதுடா அப்படி அவ சொல்ல, மின்னு காலில் விழாத குறைய ரொம்ப கெஞ்சினான். ஓஎம்ஸும் பெருத்த இம்சையா இருக்கே, இங்க போய் பாரு அப்படி அவங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டை வந்து தூக்கி போட இந்த மின்னும் போறான். அதான் ஆல்ரெடி வந்து இந்த கன் வாங்குறதுக்காக ஒரு பார்க்கு போனாங்களே, அந்த இடத்துக்கு தான் மீன் வந்து இப்ப போயிருக்கான். அங்க செக்யூரிட்டி மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்க என்னன்னா மின்ன வந்து வெளியே விட முடிக்காங்க. மின்ன அடிச்சு போட்டு வேகமா உள்ள போலான்னு பாக்குறான். இருந்தாலும் ஒரு ஆள் வந்து மின்னைய அடக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஆள் பேர் வந்து என்னன்னா சூ. அன்னைக்கு கன்னை வாங்குறதுக்கு வந்து இவர் மூலமா தான் எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. இவருக்கு மேலேயே ஒரு ஆள் இருக்காங்க. அது வந்து யாருன்னா ஒரு லேடி தான். அந்த லேடியோட பேர் வந்து என்னன்னா மோ. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, தம்பி உனக்கு பணம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ப்பா, வட்டி
வட்டி எதுவும் நீ வந்து கொடுக்கவே தேவையில்லை. ஆனா என்னன்னா என்னோட பாடி கார்டு இருக்காங்க பாத்தியா, அவளை ஒரு பஞ்ச் நீ பண்றதுக்கு 50,000. அப்படியே பஞ்ச் பண்ண பணம் கூடிக்கிட்டே போகும். என்ன சொல்ற அப்படியே அந்த லேடி கேட்க, இதை கேட்க மீன் வந்து யோசிக்கிறான். இவன் யோசிக்கிற கேப்லயே வந்து ஒரு ஆள் வந்து மின் அடிக்கிறாங்க. ஏங்க நான் எதுவுமே சொல்லலையே அப்படி மின் சொல்ல, நீ சொல்லலடா, உன்கிட்ட பேசினோட டீலு அதே மாதிரி அந்த பாடியார்கிட்டே நான் பேசி வச்சிருக்கேன். அதான் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடிக்க அவங்களுக்கு போனோம், நீ அடிச்சா உனக்கு போனோம். என்ன சொல்ற அப்படியே அந்த லேடி மோ சொல்ல, அவ்வளவுதான், மின்னுக்கு வேற வழி இல்லை. அதனால அந்த பாடிகார்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்க்கணும் வெறித்தனம் அடிக்கிறான். தம்பி வேற லெவல் பா, இப்ப பணத்தை எடுத்துக்கோ, பணத்தை கூட திருப்பி கொடுக்க தேவையில்லை, ஆனா எனக்காக நீ வேலை பார்க்கணும் சொல்ற அப்படி இந்த லேடிமோ கேட்க, மின்னுக்கு முன்ன போகவும் முடியல பின்ன போகவும் முடியல, என்ன பண்ண தெரியாம அவன் யோசிக்கிறான். அந்த லேடி வேற டீலா நோடீலான்னு கைய கொடுக்க, இந்த மின்னுக்கு என்ன பண்ண தெரியாம சரின்னு அவனும் ஒத்துக்கிட்டான். இப்பதான் எப்படியும் பணத்துக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயத்த ஜேம்ஸ் கிட்ட சொல்ல, சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, கிளைண்ட் கிட்ட எப்படியாச்சும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஜேம்ஸும் அங்கிட்ட இருந்து பேசிக்கிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் கியூ இருக்காம்ல, அவனும் கேட்டான், என்னடா என்ன கிட்னாப் பண்ண சொன்னாங்களே, அவங்கள போய் நீ ஏதாச்சும் மீட் பண்ண போறியா, நானும் வருவேன்டா அப்படி இந்த கியூ போய் வந்து இப்படி சொல்ல, நீ வேற ஏன்டா நிலம புரியாம இப்படிலாம் பேசியிருக்க, நீ வேற வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிப்போம், அவங்களே உன்னை வந்து கொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, உன்னை கூட்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிருப்போம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சேஃபா வீட்லயே இரு அப்படின்னு இந்த மீன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த கியூ போய் அடங்குற ஆளா என்ன, அவன் அடங்காம கத்துன்னு கத்த, ஏண்டா கொஞ்சமாச்சும் பொலைட்டா நடந்துக்கோயேண்டா, சொன்ன விஷயத்த கேளேண்டா அப்படி இந்த மின்னும் கத்த, சரி ஒத்துக்கிறேன்னு எப்படியோ கடைசியில இந்த கியூ பையனும் ஒத்துக்கிட்டான். சரி நீ நாளைக்கு போறலாம், சரி நீ சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு கியூ சொல்ல, என்னப்பா என்னை பத்தி ஏதாச்சும் ஒரி பண்றியா என்ன அப்படின்னு மீன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தான் கொஞ்சம் பொலைட்டா பேசுனியே அதுக்கு தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கியூ போய் இங்கேருந்து கிளம்பிட்டான். இவனுக்கு வாய் மட்டும் இல்லாட்டி காக்கா தூக்கிட்டு போயிரும் அப்படின்னு இந்த மீன் வந்து அவனை கத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டான். கியூவை கிட்னாப் பண்ண சொன்னாங்களே அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஜேம்ஸ் கூட சேர்ந்து இன்னும் போயிட்டான். அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க ஏதோ பேசி சமாளிக்க பார்க்க, எனக்கு பணம் தான் தேவையில்லடா, அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பையன் கியூ தான் தேவை, அவன் எங்கடா அவன் எங்க அப்படின்னு கத்த, எங்க நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டு கூட்டு போறப்ப யாரோ அவனை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஜேம்ஸ் வந்து சமாளிக்க பார்க்க, என்னங்கடா கதை எழுந்துட்டு இருக்கீங்க, இப்போ அவன் இங்கே வரலாட்டி நீங்க சாகுங்கடா அப்படியே அந்த கிட்னாப் பண்ண சொன்னாமல அந்த ஆள் வந்து இவங்கள போட்டதில் பார்க்க, எந்த நேரம் கியூவோட வாய்ஸ் கேக்குது, இவன் வாய்ஸ் எப்படிடா இங்கே கேக்குது அப்படி மின்னுக்கே ஷாக்கு, திரும்பி பார்த்தா கியூ இங்கே நிக்கிறான். ஆக்சுவலா இப்போ வந்து கியூ வந்து கிட்னாப் பண்ண சொன்னாங்களே இந்த ஆள் வந்து யார் தெரியுமா, அந்த ஹீரோயின் கொலை கேஸ்ல வந்து ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்களே அந்த பையனோட அப்பாவே இந்த ஆளு தான். என் பையனை விட்டுருங்கன்னு கியூவோட அப்பா கிட்ட போய் இவர் கெஞ்சி பாக்குறாரு, கதறி பாக்குறாரு. ஆனா கியூவோட அப்பா என்னன்னா சட்டம் தன் கடமையை செய்யுன்னு, அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அப்படி இருக்காரு. இந்த நேரம் தான் கியூவோட அப்பா கிட்ட வந்து ஒரு லேடி வந்து டீல் பேசியிருப்பாங்களே, அவங்க பணத்தை நீட்டிருப்பாங்களே அந்த விஷயத்த அரையும் குறையுமா இந்த கிட்னாப் பண்ண சொன்னாங்களே அந்த ஆள் பார்த்துட்டு, என்னது இது, இவர் லஞ்சம் வாங்கிட்டு என் பையனை உள்ள போட்டுட்டு இவர் குதூகலமா இருக்காரோ அப்படியே அந்த ஆள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸரோட பையனை கிட்னாப் பண்ணோம், அப்பதான் நான் பட்ட வழியை வந்து அவரும் படுவார்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் இப்ப இவங்க முன்னாடி சொல்ல, இதெல்லாம் கேட்கிற மின்னெல்லாம் டென்ஷன் ஆயிட்டான். நீங்க பண்றதெல்லாம் சரியா கிடையாது, உங்க பையன் நியாயமானவன் இருந்தா அவன் கண்டிப்பா வெளியே வருவான் அப்படி மின் ஒரு பக்கம் சொல்றான். கியூவும் சொல்லி பாக்குறான், பாருங்க இப்ப நீங்க பண்றதை பார்த்து உங்க பையன் என்ன பெருமையா பட போறான், கண்டிப்பா வருத்தம் தான் பட போறான். எங்க அப்பாவை பத்தி எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், கண்டிப்பா உங்க பையன் வந்து நல்லவனா இருந்தா கண்டிப்பா என் அப்பா வந்து எப்படியாச்சும் வெளியே வந்து கொண்டு வந்தே தீருவாரு. ஆனா நீங்க இப்ப பண்ற செயலால உங்க பையனுக்கு தான் பெரிய ஆபத்து. இதே மீறி நீங்க வந்து என்ன வந்து ஷூட் பண்ண நினைச்சீங்கன்னா ஷூட் பண்ணுங்க அப்படின்னு கியூ சொல்ல, இதை கேட்கிற ஜேம்ஸுக்கு மின்னுக்கெல்லாம் பதறுது. இவன் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு ஜேம்ஸ் மின்னலாம் பதறான். ஆனா எதுக்கு நிக்கிறாரு ஆளு, அதான் கிட்னாப் பண்ண சொன்னாங்களே அந்த ஆளால ஷூட் பண்ணவே முடியல. தம்பி நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஏன் மேலதான் தப்புன்னு கடைசியில அவர் என்ன பண்றான்னா அவரே ஷூட் பண்ண போக, நல்ல வேலை கியூ எப்படியோ அந்த ஆளை காப்பாத்திட்டாங்க. இருந்தாலும் அந்த ஷூட்டிங் சவுண்டை கேட்டவுடனே கியூ பையன் வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இவனுக்கு இப்படி ஆனவுடனே எப்படியோ மின் வந்து சேஃபா அவனை கூப்பிட்டு வந்துட்டான். பரவாயில்லடா, உங்க அப்பா மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க, சரி உன்னை வந்து கிட்னாப் பண்ணி வச்சு உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை கேட்கணும் அப்படிங்கிற பிளானை வந்து நீ டிராப் பண்ண தானே அப்படின்னு மின் கேட்க, யார் சொன்னது நான் டிராப் பண்ணிட்டேன்னு,
கண்டிப்பா நான் வந்து என் அப்பா வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்டா, ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போதே மறுபடியும் வந்து இவனுக்கு வந்து அதான் கனவுல வந்து இவன் ஓடி போற மாதிரி ஏதோ ஒரு கனவு வரும்ல, அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னதை நீ செஞ்சே ஆகணும்டா, இல்லாட்டி நான் வேற ஆளை வந்து ஹையர் பண்ணிடுவேன் அப்படின்னு கியூ வந்து கத்த. மின்னுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. இந்த நேரம் கியூவோட உடம்பு வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆரமா இருக்கு. இவனுக்கே எப்படி ஆகுதுன்னு தெரியலையே. இதை பார்த்து மின் வந்து பதறி போக இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.